30 நாள் 30 வீடியோ, 7ஆம் நாள் வீடியோ. இன்னைக்கு நோம்பு 7. இப்போ எங்கே வந்துருக்கோம்னா சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடக்குதுங்க. அந்த இஃப்தார் நிகழ்வுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க இடம் இதுதான் பாருங்கள். இந்த ஹோட்டலில் தான் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நடத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேரவை சவுதி அரேபியா அவங்க தான் நடத்துகிறாங்க. மசாலா சிறப்பு விமர்சையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நம்ம மக்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே காட்டுறேன் வாங்க. என்ட்ரன்ஸில் நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய ஊருக்காரு ஜமீல் தின உள்ளே நம்ம அப்படி உள்ளே போகிறோம். உள்ளே போகையில் கதவு திறப்பா, கதவு கொஞ்சம் திறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்களுடைய இதான் ஏற்பாட்டாளர். இது வந்து இந்த ஹோட்டலுடைய ஏற்பாடு. மாஷா அல்லாஹ் சூப்பராக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க தமிழ் பேரவை சவுதி அரேபியா. இவங்களுடைய இஃப்தார் நிகழ்வுன்னு இன்றைக்கி வந்திருக்கோம். அப்படி உள்ளே போகிறோம். இப்போ இதுதான் ஹோட்டலுடைய ரிசப்ஷனு. இவங்க வந்து இஃப்தார் வந்து ஹோட்டலில் வச்சுருக்காங்க. மக்கள் நிறைய கூட்டம் வந்திருக்காங்களாம். அதுக்காக இடம் இல்லை அப்படின்னாங்க. பார்ப்போம். உள்ளே வந்து வரவேற்பு சொல்லாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணன் நாளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடத்தினா பார்த்தீங்கன்னா தமிழ் பேரவை, இந்த தமிழ் பேரவையினுடைய நிறுவனரும் இவங்க தான். அதே மாதிரியே விசிகா இருக்குல்ல, விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளரும் அண்ணன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இத்தனை பெரிய பெருமைக்குரியவங்களும் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பு விருந்தினர் அவர்கள் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை மதிப்பிற்குரிய திரு ஷானவாஸ் அவர்களை தமிழ் பேரவை நிர்வாக குழுவினர் வரவேற்று இங்கு மேடையிலே அமர வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பர்கள் மக்களே, நமது சிறப்பு விருந்தினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களை நாங்கள் எல்லோரும் வரவேற்றுக் கொள்வோம். வாழ்வது நம் மீது மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. சமூகம் இல்லை என்றால் நாம் இல்லை, நம்முடைய மார்க்கமும் இல்லை. இஸ்லாம் என்ற வரையறையை மார்க்கம் சொல்லும் போது கொள்கை கோட்பாடுகளை தாண்டி இன்னொரு வரைவிலக்கணத்தை சொல்லும் போது முஸ்லிம் என்றாலே அவனுடைய நாவாலும் அதனுடைய நல்லிணக்கத்தை பேணி காப்பதில் முன்னோடிகளாக நம்மை மார்க்கம் அவர்களையும் எல்லா மக்களையும் அணைத்து அரவணைத்து நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனக்கு இந்த கொலை செஞ்ச எனக்கு இந்த காகத்துடைய ஒரு பாடி எப்படி புதைக்கிறதுங்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சேன்னு வருந்துறேன். நீங்க நல்லா விளைஞ்சிருந்தா ஒரு உயிரை அன்றைக்கு அவன் காப்பாத்தி இருப்பான். அப்ப அறிவுங்கிறது என்ன? பிறரை காப்பாற்றுவதுதான் அறிவு.
இந்த அறிவுக்கு இஸ்லாம் எப்படி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது. அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில் ஒரு செய்தியை சொல்றான், இதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதுன்னு. அதுல ஒரு நாய், வேட்டையாடக்கூடிய நாய் வளர்க்கறதுக்கு அனுமதி இருக்குது. அந்த வேட்டையாடக்கூடிய நாய்க்கு நீங்க கல்வியை கற்றுக் கொடுத்து காப்பாற்றப்படணும். அதே போல நாம பார்க்கிறோம், நாம எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா வளரணும், சமூகம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாம யோசிக்கிறோம். மார்க்கம் அதற்கு மாற்று செய்தியை சொல்லுது. இருந்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய செல்வம் போய் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை மார்க்கம் சொல்லுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த மரியம் அவருடைய தாயார் ஒரு தூர நோக்கான ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க, எனக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும். இப்போ அதிகப்படியான ஆட்கள் வந்துட்டாங்க. இவங்க கோட் பண்ண ஒரு 400 பேர் கோட் பண்ணாங்க. 400லேருந்து 500 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் வந்தது 650+ அப்படிங்கிறனால இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சைடுல சென்டர்ல அப்படின்னு இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எனவே நீங்க இந்த விஷயத்துல சுருக்கமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பெற்றோர்களுடைய தூரமான பார்வை ஒரு அருமையான சமூகத்தை கட்டமைக்கிறது. நாம் இல்லாவிட்டாலும் இந்த சமூகம் நல்லபடியாக வாழ்ந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறை நமக்கு வேண்டும். நாம் பாட்டுக்கு எப்படி வேணாலும் அருமையான நம்ம நோம்பு கஞ்சி, ஃப்ரூட் சேலட்டு, தண்ணி, பாதாம் கீரு, அது இல்லாமல் 2 வகையான வடை வசதிட்டாங்க. அவங்க யாருன்னா நம்மளுடைய போன வருட யான்பு ஃப்ளவர் ஷோ பண்ணோம்ல, அப்போ வந்தவங்க ஒன்று இப்போ வந்தோடனே கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேரளா இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக இஃப்தார் முடிஞ்சிச்சு. இஃப்தார் வேறு லெவல் ஏற்பாடு. மாஷா அல்லாஹ் சூப்பராக இஃப்தார், பக்காவாக ப்ரொஃபஷனலாக எப்படி இஃப்தார் ஏற்பாடு பண்ணணுமோ அப்படி இஃப்தார் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மழை நிறைவோடு இருந்துச்சு. அதே மாதிரி இடம் பத்தாமல் இருந்துச்சு. நிறையா பேருக்கு அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இடம் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்த ஐட்டங்கள் ஒரு 7-8 ஐட்டம் வச்சுருந்தாங்க. பட் மண்ணை நிறைவாக இருந்துச்சு இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய சகோதரர் ஷானவாஸ் அவங்க பேசுவாங்க, சிறப்பு உரையாக இருக்குது அப்படின்றாங்க. நம்ம பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உரையும் சப்புகளை நேராக மாற்றிக் கொள்ளுங்கள். தண்ணிகளாக பேசக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله. நாங்கள் சாப்பிட்ட உடனேயே ஹோட்டலுங்க கிளீன் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal
சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக. சாப்பாடு ஏற்பாடு சென்னை தருவாங்க. இருங்க, நான் போயிட்டு வந்து எடுக்கிறேன். நம்ம இந்த சிறுமி தான் அலுமதுராசோட பேசுனது. அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்க. உங்களுக்காக ஒரு இது வார்த்தை எப்படி இதை கற்றுக்கிட்டாங்க? சரி, நீங்கள் டீச்சராக எப்போ தெரியும்? எப்படி உங்களுக்கு இது இருந்துச்சு? எப்படி கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு யாருமா சொல்லிக் கொடுத்தா? எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க? உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்க, மைக் சொல்லுங்க. சொல்லுங்க. مالك يوم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب ولا الضالين. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கை தட்டுங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நண்பர்களே, இன்னைக்கு தமிழ் பேரவை சார்பாக இஃப்தார் விருந்து வெகு சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கு தான் வந்தோம். சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நம்ம அண்ணன் சொல்லணும். நிகழ்ச்சியில் சமூக நிகழ்ச்சியை பற்றி சகோதரர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு வரலாற்றுக்கும், அதாவது மத நல்லிணக்க சம்பந்தமாக வரலாற்றில் உள்ள தொடர்புகள் என்னங்கிறத மக்கள் தெரியாத ஒரு நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல, எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் மத நல்லிணக்கம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு கால சூழ்நிலை இருந்துட்டு. அந்த அடிப்படையில் மத நல்லிணக்கத்தை பற்றி நல்ல ஒரு தெளிவோட ஒரு அழகான ஒரு உரையாற்றினாங்க. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒரு மத நல்லிணக்க நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மேலும் மேலும் தொடரணும்.